வெல்கம் டு பிரபு மேத்ஸ். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்க போகுது. யாருக்கு அப்படின்னா, இந்த வருஷம் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலையில் 9:45 மத்தியானம் 1:15 நீங்கள் என்னென்ன விஷயங்களை எந்தெந்த டைமில் செய்யணும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்களுக்கு அப்படியே கிளியர் கட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இது இருக்க போது. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9:30க்கு நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. காலையில் 9:30க்கு சரியா. 12th நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது, 11th 4ஆம் தேதி ஆரம்பிக்குது, உங்களுக்கு 10th இதே மாதத்தில் கடைசியில் ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ எல்லாருமே எக்ஸாம் அன்னைக்கு ஃபஸ்ட் டே எக்ஸாம் அன்னைக்கு காலையில் 9:15 நீங்கள் எக்ஸாம் சென்டரை ரீச் ஆயிருங்க. 9:30 உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீஃப் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு மீட்டிங் போட்டு கண்டிப்பாக உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 9:40 நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடியே அந்த ஹால் இன்விஜிலேட்டர் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு வெயிட் பண்ணுவார் உங்களுக்கு சரிங்களா. ஸோ நீங்கள் ஹாலுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. எழுதுறதுக்காக ஸோ பிளாக் கலர் பென் ஆர் ப்ளூ கலர் பென் 2 பேனா வச்சுக்கோங்க, ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சுக்கோங்க, எரேசர் வச்சுக்கோங்க சரிங்களா, ஷார்ப்னர் வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்லை. பாய்ஸாக இருக்கிறப்ப பெல்ட் அலௌடு கிடையாது, வாட்ச் அலௌடு கிடையாது. எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு போயிடுங்க. ஸோ அங்கே உங்களை ஃப்ரிஸ்கிங் பண்ணிவிட்டு தென் ஹால் டிக்கெட் எல்லார்ட்டையும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஃப்ரிஸ்கிங் பண்ணிவிட்டு 9:45க்கு உங்களை உள்ளே அலோவ் பண்ணிடுவார் அந்த ஹால் இன்விஜிலேட்டர் சரிங்களா. ஸோ 9:45க்கெலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுவீங்க. ரொம்ப முக்கியம். ஸோ 9:45க்கு ஒரு பெல்லு கொடுப்பாங்க சரிங்களா. அந்த ஒரு பெல்லு கொடுத்த உடனே எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வந்திருக்கிற இன்விஜிலேட்டரே உங்களுக்கு ஹாலில் கொடுத்துருவாங்க சரிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கா, இன்றைக்கான எக்ஸாம் எல்லாமே சரியாக இருக்கான்னு ஹால் டிக்கெட்டில் உங்களை ஒரு சைன் பண்ண சொல்லுவாங்க. சாரும் ஒரு சைன் பண்ணியிருப்பார் சரிங்களா. தென் 9:50க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. யார் வந்திருக்கிற இன்விஜிலேட்டர் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எக்ஸாமில் நீங்கள் எப்படி இருந்துக்கணும், எப்படியெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. 9:55க்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை உங்களுக்கு பெல் அடிப்பாங்க சரிங்களா. அப்போது வினாத்தாட்கள் பிரிக்கப்படாமல் இருப்பதை காண்பித்து, அதாவது வந்திருக்கிற இன்விஜிலேட்டர் கொஸ்டின் புக்லெட்டை எடுத்து உங்ககிட்ட காமிப்பார். காமிச்சு இதில் எதுவுமே ஓப்பனாக இல்லைன்னு பாருங்கள் அப்படின்னு, ஓப்பனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஓப்பன் இல்லை அப்படிங்கிறத காமிச்சு தென் அதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே கொஷின் புக்லெட்டை 9:55க்கு பிரிப்பாங்க. பிரித்து அந்த அங்கே இருக்கிற அந்த ஹாலில் இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவங்க சைன் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ 9:55க்கு கொஷின் பேப்பர்ஸ் அவங்க பிரித்து என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் அதாவது சரி பண்ணி வச்சுக்குவாங்க ஓகேவா. தென் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பெல்லு 3 தடவை அடிக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பரை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 மணிக்கெல்லாம் நீங்கள் கொஷின் பேப்பரை கையில் வாங்கிடுவீங்க சரிங்களா. தென் 10:10 வரைக்கும் நீங்கள் கிளியராக யாரோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஸ்டினை அழகாக ரீட் பண்ணுவீங்க. 10:15 வரைக்கும் நமக்கு ரீட் பண்ணுறதுக்கான டைம் தான். ஆனால் அதுக்கிடையில் ஒரு சின்ன வேலை இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க, 10:10 வரைக்கும் ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பெல்லு பார்த்திங்கன்னா 4 தடவை அடிக்கும். அப்போது உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்டை எல்லாருக்குமான ஆன்சர் ஸ்கிரிப்டை சார் கரெக்டாக கொடுப்பாரு. ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ஃபோட்டோ இருக்கா கரெக்டாக, இன்றைக்கி தமிழ் எக்ஸாம்னா தமிழ் எக்ஸாம் தானா, இன்றைக்கி டேட்டு கரெக்டாக இருக்கா, நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே கேண்டிடேட் சிக்னேச்சர்னு இருக்கும். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கேண்டிடேட் சிக்னேச்சருக்கு மேலே நீங்கள் ஒரே ஒரு சைனை மட்டும் பண்ணிடுவீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற இன்விஜிலேட்டரை ப்ரெசன்ட் பாக்ஸை அவரே டிக் பண்ணுவார். இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் உங்களை டிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ப்ரெசன்ட் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிடேட் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டு மற்றபடிக்கு அதில் பேஜஸ் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா, எவ்வளோ டோட்டல் கவுண்டிங் பேஜஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எங்கேயும் பேஜ் நம்பர் பிரிண்ட் ஆகாமல் இருந்தால் அதை எந்த இருக்கிற இன்விஜிலேட்டர் சொல்லுங்கள், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது சரிங்களா. தென் கரெக்டாக 10:10க்கு உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆன்சர் ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துருவாங்க. தென் அதில் நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு தென் நீங்கள் மறுபடியும் 10:15 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான கொஷின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணலாம் சரிங்களா. கரெக்டாக 10:15க்கு உங்களுக்கு பெல்லு பார்த்திங்கன்னா 5 முறை அடிக்கப்படும் சரிங்களா. அப்போது வந்திருக்கிற இன்விஜிலேட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸாமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஹால் டிக்கெட்லேருந்து உங்களோட எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக சைன் பண்ணியிருக்கீங்களா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான கொஷின் பேப்பர்லேயும் சைன் பண்ணுவாங்க. அவங்க வந்திருக்கிற
அட்டண்டன்ஸ் சீட் வச்சுருப்பாங்க. அந்த அட்டண்டன்ஸ் சீட்டில் உங்ககிட்ட சைன் வாங்கிப்பாங்க. இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறம் நடக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு பெல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது 10:45, 11:15, 11:45, 12:15, 12:45, அதே மாதிரி 1:10 உங்களுக்கு வார்னிங் பெல். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பெல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நாம் டைமை கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு டைம் வந்து கிளியராக தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்திருக்கிற இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுக்கலாம். அதில் ப்ராப்ளம் கிடையாது. சரியாக 1:10 நீங்கள் ஒரு லாங் பெல் கொடுப்பாங்க. 1:15 எக்ஸாம் முடியும். 1:10 பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பெல் கொடுப்பாங்க. அந்த லாங் பெல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸோ இதுதான் நமக்கான வார்னிங் பெல்லு. அதோடு நம்ம எழுதுறதை நிறுத்திட்டு டாப் டு பாட்டம் கொஷின் பேப்பரை கையில் எடுத்துக்கோங்க, ஆன்சர் ஸ்கிரிப்டை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்ட் ஏ கரெக்டாக கொஷின் நம்பர் போட்டிருக்கீங்களா, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, பார்ட் பி எத்தனை கொஷின் அட்டன் பண்ணணும், கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கோமா, எல்லாத்தையும் டோட்டலாக வெரிஃபை பண்ணுங்கள். தென் உங்களுக்கு 1:15 வரைக்கும் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எதுவும் பின்னாடி எழுதுறதுக்கான டைம் இருந்ததுன்னா எழுதுங்க. கரெக்டாக 1:15 உங்களுக்கு ஒரு லாங் பெல் கொடுப்பாங்க. அந்த லாங் பெல் கொடுத்ததோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேப்பரை அவங்க கையில் இன்விஜிலேட்டர் உங்கள் கையில் வந்து வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த ஹாலில் இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் அவங்க ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு அந்த 20 ஸ்கிரிப்டும் கரெக்டாக இருக்கான்னு அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து உங்களை வெளியில் போக சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஹாலை விட்டு வெளியில் வாங்க. அவசரப்பட்டு நீங்களே கொடுத்துட்டு வெளியில் வர வேண்டாம். அல்லது நீங்கள் எழுதின இடத்துல ஒரு சில பேர் தவறாக வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. வந்திருக்கிற இன்விஜிலேட்டர்கிட்ட கலெக்ட் பண்ணுற வரைக்கும் கொடுத்துட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒபே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அனுமதிச்சதுக்கப்புறம் அவங்கள ஒபே பண்ணி நீங்கள் வெளியில் வாங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் நாளைக்கு 9:45 1:15 நீங்கள் செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கடையில் இன்கேஸ் நீங்கள் வந்து அடிஷ்னல் சீட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னல் சீட்டை மட்டும் தனியாக ஒரு ஸ்டாப்லர் போடுவாங்க. ப்ளஸ் அவங்களே ஒரு த்ரெட்டு கொண்டு வந்து கட்டுவாங்க. அடிஷ்னல் சீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போது லாங்குவேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அடிஷ்னல் சீட் யாரும் வாங்க மாட்டாங்க. கோர் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் வர்றப்போ கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அடிஷ்னல் சீட் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட 1 மணிக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடணும். 1:15 போய் சொல்லக்கூடாது. 1 மணிக்கெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ பதட்டம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு எல்லோரும் தெளிவாக படிச்சிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக நாளை காலையில் எக்ஸாமுக்கு கிளம்பி போங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாமை நல்லா எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போங்க. எந்த இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸும் எக்ஸாம் ஹாலில் செய்யாதீங்க. பக்கத்தில் பார்த்து எழுத ட்ரை பண்ணாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு வந்திருக்கிற இன்விஜிலேட்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். நீங்களாக அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏதாவது மாரல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் ஆப்சன்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மால் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு காலம் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பேப்பரே வேல்யூ பண்ண மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு நீங்கள் ஏதாவது இரெகுலர் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிங்கன்னா இன்றைக்கி கூட அறிவிப்பு வந்திருக்கு. 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் எழுதுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ நம்ம பிரபு மேத்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா சர்க்கிளுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.